بسم الله الرحمن الرحيم. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு காட்சியை கற்பனை செய்து பாருங்கள். ஒரு குழந்தை கையில் ஒரு காலி தட்டுடன், கண்ணில் ஒரு கேள்வியோடு, இன்றாவது எனக்கு உணவு கிடைக்குமா என்று பிரார்த்தித்துக் கொண்டிருக்கின்றது. அதே நேரத்தில் உலகில் மற்றொரு மூலையில் திருமண வைபக மண்டபங்களில் டன் கணக்குகளில் உணவு குப்பையில் கொட்டப்படுகின்றது. இது அந்த குழந்தையோட தவறா அல்லது உணவு பற்றாக்குறையா? இல்லை, இதுதான் வீண் விரயம். இந்த வீண் விரயத்தை பத்தி இஸ்லாம் என்ன சொல்கின்றது தெரியுமா? இது ஒரு நன்றியற்ற தன்மையின் அறிகுறி என்று குறிப்பிட்டு காட்டுகின்றது. இதை பத்தி இறைவன் திருக்குரானில் என்ன சொல்கிறான் என்று பாருங்கள். திண்ணமாக வீண் விரயம் செய்வோர் ஷைத்தானின் சகோதரர்கள் ஆவார்கள். ஷைத்தானோ தன் இறைவனுக்கு மிகவும் நன்றி கெட்டவனாக இருக்கின்றான் என்று இறைவன் சொல்லி காட்டுகின்றான். ஷைத்தானின் சகோதரர்கள்னு சொல்றது எவ்வளவு கடுமையான வார்த்தை. ஏன் இவ்வளவு கடுமையான வார்த்தையை அல்லாஹ் அந்த வீண் விரயம் செய்யக்கூடியவர்களுக்கு சொல்லி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவர்கள் தங்களுடைய இறைவன் அவர்கள் கொடுத்த நியமத்துகளை அவர்கள் சரிவர பயன்படுத்தாம நன்றி கெட்ட தன்மையை அவர்கள் வெளிப்படுத்துவதனாலதான் இந்த மாதிரியான வார்த்தையை அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். நம்முடைய செல்வம், உணவு, நேரம், இது எல்லாமே இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அருட்கொடைகள் தான். இதை வீணாக்குவது கண்டிப்பாக ஷைத்தானிய செயல்தான். ஆகையினால ஷைத்தான் நன்றி கெட்டவனாக இருக்கின்றான். ஆகையினால நீங்க அவனை போல நடந்து கொள்ளாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கடுமையாக எச்சரிக்கை விடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். அதே போல சூரா அல் அராஃப்ல நம்ம பார்த்தோம்னா அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், உண்ணுங்கள், பருகுங்கள், ஆனால் வீண் விரயம் செய்யாதீர்கள். வீண் விரயம் செய்பவர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான் அப்படின்ட்டு. அப்ப அல்லாஹ்வுடைய நேசமும் நமக்கு இந்த வீண் விரயம் செஞ்சோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா கிடைக்காது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நமக்கு தேவைக்கு போக எவ்வளவோ தேவையில்லாத பொருட்களை வாங்கி வீட்டுல நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ஃப்ரிட்ஜில் ஒரு மாசத்துக்கு தேவையான பொருளை கூட நம்ம வாங்கி அதை அடைச்சு வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆடம்பர திருமணங்கள்ல பாருங்க, பிறருக்கு காட்டுவதற்காகவே எப்பேற்பட்ட அலங்காரங்கள், தேவையில்லாத செலவுகள், சீர்வரிசைகள், பல வகையான உணவுகள், லட்சக்கணக்கான செலவுகளில் உடைகள், ஆபரணங்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லாஹுக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை செஞ்சுட்டு அல்லாஹ்வுடைய பரக்கத்தை, அவனுடைய அருளை எப்படி எதிர்பார்க்க முடியும்? இதோட விளைவு என்ன தெரியுமா? 3 மணி நேர நிகழ்ச்சிக்கு பல வருட கடன். இதனோட அடிப்படையில் இருக்கிறது என்ன தெரியுமா? அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்க, மத்தவங்களை எப்படி திருப்திப்படுத்துறது. அப்ப இதுதான் நம்மளை மிகப்பெரிய நஷ்டவாளியா ஆக்குது. இதனால பல குடும்பங்கள் சிதைஞ்சு போயிருது. நாம எல்லாம் பணத்தை செலவழிக்கிறது மட்டும்தான் வீண் விரயம்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இஸ்லாம் இயற்கை வளங்களை கூட பாதுகாக்க சொல்லி நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ்ல பாத்தீங்கன்னா, ஓடக்கூடிய நதிக்கரையாக இருந்தாலும் நீரை வீணாக்காதீர்கள், அதாவது தேவைக்கு அதிகமா பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி நம்மளை கண்டிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு வளத்திற்கும் நாம பதில் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். நமக்கு கேள்வி கணக்கு இருக்கு, ஆகையினால அதை வீணடிக்க கூடாதுன்ற கட்டளை நமக்கு இருக்கு. சஹீஹ் புகாரியில வரக்கூடிய ஒரு ஆதாரபூர்வமான நபி மொழியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு சொல்லி காட்டுறாங்க, 2 அருட்கொடைகளில் மக்கள் ஏமாற்றப்படுகின்றார்கள். 1 அவர்களுடைய ஆரோக்கியம், 2வது ஓய்வு நேரம். இன்னைக்கு பாருங்களேன், சோசியல் மீடியால எவ்வளவு நேரத்தை அனாவசியமா வீணடிக்கிறத நம்ம பாக்குறோம். இது பண இழப்பை விட ரொம்ப பெரிய ஒரு இழப்பாக கருதப்படுகின்றது. நாளைக்கு கேள்வி கேட்கப்படும் நாள்ல நம்முடைய நேரம், நம்மளுடைய ஆரோக்கியம், இதை பற்றி எல்லாம் கேள்வி கணக்கு இருக்கின்றது அப்படின்றத நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இஸ்லாம் நம்மள முற்றிலும் துறந்த துறவியாக ஆகிடுங்க அப்படின்னு சொல்லல. அதே நேரத்துல வீண் விரயம் செய்யக்கூடிய ஊதாரியாகவும் இருக்க சொல்லல. இது 2க்கும் நடுவுல ஒரு பேலன்ஸ்டு ஸ்டேட், ஒரு சமநிலையான ஒரு நிலையில தான் வாழ சொல்லி கற்றுக் கொடுக்கின்றது. குர்ஆன்ல 25வது அத்தியாயத்துல 67வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறு சொல்லி காட்டுகின்றான், மேலும் அவர்கள் செலவு செய்யும் போது
வீண் விரயமும் கஞ்சத்தனமும் செய்வதில்லை. மாறாக அவர்களுடைய செலவுகள் இந்த மிதமிஞ்சிய இரு நிலைகளுக்கு இடையில் இருக்கும். அப்ப பேலன்ஸ்டாக அவர்களுடைய நிலை இருக்கும்னு அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி காட்டுகின்றான். ஏன் இந்த இரண்டு நிலைகளும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கஞ்சன் தனக்கு எதிராகவே அநீதி இழைத்துக் கொள்வான். ஊதாரியோ உலகத்துக்காகவே தன்னை அழித்துக் கொள்வான். இந்த வீண் விரயத்தினால வரக்கூடிய தீமைகள் என்னென்ன? வரவுக்கு மிஞ்சிய செலவுகள், இறுதியில் அடைக்க முடியாத கடன்கள், குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே சண்டை சச்சரவுகள், தேவையில்லாத டென்ஷன், குழந்தைகளுக்கு ஒரு தவறான முன்னுதாரணமாக அமைந்து விடுகின்றது, சேமிப்புகள் இல்லை, தர்ம சிந்தனை இல்லை, அனாவசிய செலவுகள், மருத்துவ செலவுகள் அதிகரிப்பு, இது மாதிரியான விஷயங்கள் இதனுடைய தீமைகளாக இருக்கின்றது. அடுத்ததாக வீண் விரயத்தை தடுக்கக்கூடிய வழிமுறைகள் என்ன? ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கை முறைதான் வீண் விரயத்தை தடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. நம்முடைய மாதாந்திர வருமானத்தில் நம்முடைய அத்தியாவசிய தேவைகள் போக மீதமுள்ள ஒரு சிறிய தொகையை நாம் சேமிக்க பழக வேண்டும். அதே போல அந்த வருமானத்தில் ஒரு சிறிய தொகை தர்மத்திற்காகவும் பங்களிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா நமக்கு வாக்குறுதி அளிக்கின்றான். அல்லாஹ் தர்மங்களை வளர்க்கின்றேன் அப்படின்னு சொல்றான். அதனால தர்மத்துக்காக நாம எடுத்து வைக்கும் போது அந்த செல்வமானது பெருகக்கூடியதாக இருக்கின்றது, நம்முடைய வருமானமும் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கின்றது, மன நிம்மதியும் வரக்கத்தும் உண்டாகக்கூடியதாக இருக்கின்றது. நம்முடைய தேவைக்கு போக மீதமுள்ள பொருட்கள், உணவு, உடைகள், வீட்டுக்கு தேவையான அந்த உபயோக பொருட்கள் இவை எல்லாம் அவ்வப்போது பங்கு வைக்கப்பட்டு தேவையுடையவர்களை பார்த்து நாம் சென்று கொடுக்க வேண்டும். இதனால் தேவையில்லாத மன அழுத்தம் குறையும், அதே போல மன நிம்மதியும் உருவாகும். நம்ம தினமும் வீண் செலவு செய்யக்கூடிய ஒரு 100 ரூபாயை நாம் சேமித்தோம் என்று சொன்னால் ஒரு மாதத்திற்கு 3000 ரூபாயாகவும் ஒரு வருடத்திற்கு 36,000 ரூபாயாகவும் நாம் சேமிக்கலாம். இதுவே ஒருவர் சிறு தொழில் செய்வதற்கு ஒரு முதலீடாக அமையலாமே. இறுதியாக நாம் வீணாக்கும் ஒவ்வொரு பருக்கைக்கும் பசியான ஒரு காலி வயிறு இருக்கின்றது. நாம் வீணாக்கும் ஒவ்வொரு நேரத்திற்கும் இழந்த வாய்ப்பு இருக்கின்றது. நாம் வீணாக்கும் ஒவ்வொரு அருக்கொடைக்கும் மறுமையில் நமக்கு விசாரணை இருக்கின்றது என்பதனை நினைவில் கொள்ள வேண்டும். ஆகவே எளிமையை தேர்வு செய்வோம், வரக்கத்தை வரவேற்போம், விரயத்தை நிறுத்துவோம், பகிர்வதை தொடங்குவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.